வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். ஒரு 2 செய்திய பார்த்துட்டு அப்புறமா காணொளிக்குள்ள போவோம். நேத்திக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டினுடைய வளம், வளர்ச்சி, அமைதி, மாநில உரிமையை மீட்டுத் தருவோம். நான் வந்தா கண்டிப்பா ஆட்சி வந்ததுக்கப்புறம் மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தலுடைய ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவோம்ல ஒரு ஹெட்லைன் மாரி, அத பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டோட வளர்ச்சி, வளம், அமைதி, மாநில உரிமைகளை மீட்டுத் தருவோம் அப்படின்னு. அவர்ட்ட ஒரு 2 3 கேள்வி. எப்படின்னா, முதல் கேள்வி, அமைதிங்கிறது எதுங்க? நம்ம தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு 13 பேத்த சுட்டு கொன்னாங்களே, அத மறுநாள் காலையில நீங்க பேப்பர பார்த்துப்புட்டு, நான் டிவிய பார்த்துட்டு தான் எனக்கு தெரியும். ஒரு மாநில முதல்வர், இந்த மாநில எல்லைக்குள்ள இருக்கிற மொத்த விஜிலன்ஸு அந்த அந்த என்னது உளவுத்துறை அந்த அறிக்கைகள் ஃபுல்லா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு வீட்ல இருக்கிற பிஏவுக்கோ யாரோ ஒருத்தருக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். முழுசா தெரியும். 24 ஹவர் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஏன்னா என்ன நடக்க போகுது? என்ன நடக்குது? யார் என்னென்ன பண்றாங்க? எப்படி நடக்குது? என்ன மாரியான தமிழ்நாடு எப்படி இருக்குது? அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனால் நீங்க மறுநாள் காலையில டிவிய பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நீங்க ஒரு அமைதிய நிலைநாட்டக்கூடிய தலைவர் என்பது அதிலேயே தெரியுது. அந்த அமைதிங்கிறது தான் அந்த அமைதி தான் இந்த அமைதிய சொல்லியிருக்கீங்களோ? இப்போ நீங்க வந்தாக்கா முதல்ல இருந்த 13 பேரை விட இன்னும் அதிகமான பேரை சுட்டுக் கொல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல வேற எப்படி? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ம வளம், வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது எதுங்க? நம்ம வளம், வளர்ச்சிங்கிறது எல்லாம் டெவலப்மெண்ட் ஆவணும். எப்படி இந்த தூத்துக்குடி, அ அத விடுங்க, தூத்துக்குடி தான் முடிஞ்சு போச்சு. இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்டு பார்லிமென்ட்ல ஒப்புதல் குடுத்து இது பண்ணீங்களே, அது அந்த மாரிங்களா? அதான் வளங்களா? அதான் வளர்ச்சிங்களா? அதான் அதனால ஒரு 15 பேரு, 20 பேரு பெண்கள் இறந்து, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு, அந்த இறக்கறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த அனிதாவோ அனிதாங்கிற ஒரு பொண்ணு தானே! அ இதெல்லாம் வளர்ச்சி, வளம், வளர்ச்சி அப்படின்னு சொல்ல வரீங்களா ஐயா எடப்பாடி அவர்களே? எடப்பாடி மேல நமக்கு தனி மரியாதை இருக்குது. ஆனாலும் இந்த மாரி கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. எதிர்க்கட்சி தலைவருங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதுவும் அதிமுகவோட தலைவருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, மாநில உரிமை. மாநில உரிமைன்னா எதுங்க? இப்போ இந்த இந்த இது இந்த எம்பிக்கள் அதிகப்படுத்துனாங்களே, வந்து அத வந்து தெ முதல்வர் ஸ்டாலின் தட்டி கேட்டாரு. அது இந்தியா பூரா பேசும் பொருளாயிருச்சு. அந்த மாரி நீங்க எதுவும் கேட்க போறீங்களா? இல்ல எப்படி நீட்டுக்கு ஒப்புதல் போட்டு குடுத்தது, இந்த விஜய் மின் திட்டத்தில கையெழுத்து போட்டு குடுத்தது. இப்ப விஜய் மின் திட்டத்தில நீங்க கையெழுத்து போட்டு குடுத்துட்டு, நீங்க இருந்த வரைக்கும் மின் கட்டணத்த ஏத்தாம இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் இப்ப 2, 3 தடவ மின் கட்டணத்த ஏத்தி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இப்ப மக்களுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, இது உங்களுக்கு கையெழுத்து போட்டு குடுத்தது நீங்க. ஆனா, பதில் சொல்றது திமுக கவர்மெண்ட். அப்போ நீங்க எப்படியாப்பட்ட வளம், வளர்ச்சிய நீங்க எதிர்நோக்குறீங்க? இந்த பெரிய பெரிய மாலு, போக்குவரத்து அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு ஜெயலலிதா அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, நீங்க வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கையெழுத்து போட்டு குடுத்துட்டீங்க. இப்ப அந்த லூலு மார்ட்டு, வெங்காய மார்ட்டு, வெண்ணெய் மார்ட்டு, என்னென்னமோ மார்ட்டெல்லாம் இப்ப கம்மியா குடுக்குறேன், கம்மியா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல ஆரம்பத்தில கம்மியா குடுத்து, அதுக்கப்புறம் நம்ம தலையில மொளகா அரைக்க போறான். நம்மளுடைய வியாபாரிகள், நம்மளுடைய மளிகை கடைக்காரங்க பூரா எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க போறான். அந்த மாரிங்களா? அது ஒண்ணுங்க. இதெல்லாம் இதெல்லாம் எடப்பாடிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. 2, 3 கேள்விகள் கேட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வருந்தத்தக்க ஒரு விஷயம், ஆப்பிரிக்காவுல மின்மாற்றி ஒரு ஸ்கூல்ல மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்ததுல, அந்த கூட்டத்தில நெருக்கி அந்த அந்த குழந்தைகள் படிப்பாங்கல்ல, ஆப்பிரிக்காவுல ஒரு ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல நெறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயோ இல்ல அதுக்குள்ளேயோ இருக்கிற ஒரு மின்மாற்றி வெடிச்சதுல, அந்த நெரிசல்ல, அந்த வெளியில வர ஸ்கூல்லேருந்து வெளிய வர கட்டடத்திலயா இல்ல எப்படின்னு தெரியல. அந்த நெரிசல்ல சிக்கி 29 மாணவர்கள் இறந்திருக்காங்க. 200 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயம் பாருங்க. ஒரு ஸ்கூல கட்டுறவங்க எப்படி கட்டணும் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு 200 ஒரு கிளாஸ்ல கிளாஸ் ரூமா இல்ல ஸ்கூலான்னு தெரியல. அப்படியே ஸ்கூலா இருந்தாலும், கிளாஸ் ரூமா இருந்தாலும் 4க்கு 4 அடி அந்த மாரிலாம் வச்சு கட்டுவாங்க. இப்போ புள்ளைங்க வந்துட்டு போறதுக்கு தாராளமாலாம் வச்சு கட்டுவாங்க. ஸ்கூல் கேட்டா இருந்தாலும் ஒரு பஸ்ஸு உள்ள போற மாரி, ஒரு வேன்
குறைஞ்சபட்சம் ஒரு வேன் உள்ளே போகிற மாதிரியாக தான் வச்சு கட்டுவாங்க. எப்படி 200 பிள்ளைங்க எப்படி காயம் 29 குழந்தைகள் இறந்து 200 குழந்தைகள் காயமடைகிற அளவுக்கு என்ன மாதிரியான வெங்காய ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்கூலுக்குள்ளார எப்படி மின்மாற்றி வந்துச்சு? மின்மாற்றி ஸ்கூலுக்குள்ளே வைக்கலாமா? அப்படியே ஸ்கூல் வெடிச்சதுனால எப்படி அது வெடிச்சதுனால ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும்? ஒருவேளை ஸ்கூலுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள இருக்கிறது, இந்த சுவிட்ச் போர்டு, கிட்ச் போர்டு எல்லாம் வெடிச்சு சிதறிச்சா? இல்ல என்னன்னு தெரியலங்க. அந்த 29 குழந்தைகளுடைய இழப்பு. 200 குழந்தைகளுடைய காயம் சீக்கிரம் குணமாகுவதற்கு நம் இயற்கையிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அந்த 29 குழந்தைகள் இறந்து போனாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இல்லை. ஒன்றும் என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டிக் கொள்வோம். அப்புறம் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அவர் மேலே இப்போ நேத்திக்கு கடைசியாக வந்த செய்தி என்ன அப்படின்னா, அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே நிறையா இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு தப்பிக்கிறதுக்காக தான் தொடர்ந்த வகையில் போர் புரிகிறாரு. தொடர்ந்து போர் புரிகிறது எதுக்கு அப்படின்னா, அவருடைய தவறுகளை மறைப்பதற்கு. அவருடைய அவர் தன் மேலே இருக்கிற குறைகளை குற்றங்களை மறைப்பதற்காகத்தான் காசாவில் கண்டினியூவாக போர். எவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம மட்டும் ஊழலேருந்து தப்பிச்சுக்கணும். எவன் எப்படியோ போனான், எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கொன்னாலும் பரவாயில்ல. குழந்தைகள் கெஞ்சினாங்க, ஐநா கெஞ்சிச்சு, உலக நாடுகள்லாம் கெஞ்சிச்சு. குழந்தைங்கள்லாம் இருக்காங்கய்யா, 60 குழந்தைங்க 70 குழந்தைங்க இறந்து போயிடுவாங்கய்யா. சோறு கொண்டு போகிற மாதிரி வழி விடியா, அவங்களுக்கு கொஞ்சம் திறந்து விடியா அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. உலகமே கெஞ்சிச்சு, ஐநாவே கேட்டுச்சு. ஆனால் அந்த அளவு விடல. அந்த காசாவில் இருக்கிற அந்த குழந்தைகள் இருக்கிற அந்த பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரி, இந்த குழந்தைகளுடைய காப்பகம், இந்த எல்லாத்துலேயுமே சர்ற மாதிரி குண்டு அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சலாம் வச்சுட்டாலும் ஒரு 50,000 1 லட்சம் பேருக்குள்ளே இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே ஒரு 50,000 1 லட்சம் பேருக்குள்ள வரைக்கும் இறந்ததற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1 லட்சம் பேரை கொன்னா பார்த்தியா? அவனுங்க என்ன பண்ணாங்க? உன் மேலே குண்டு போட்டாங்களா? ஹமாஸ் தீவிரவாதிகள் உன் மேலே குண்டு போட்டாங்களா? ஹமாஸ் தீவிரவாதிகள்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க தீவிரவாதின்னு. நீங்கள் சொல்லி உலகம் பூரா ஹமாஸ் தீவிரவாதின்னு சொல்லி பேர் ஏற்றிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறான்? அவங்க உண்மையிலே நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்கள கெட்டவங்களாக நீங்கள் உருவகப்படுத்தி விட்டீர்கள். ரைட்டு, ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ உன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இப்போ 2 வாரத்துக்குள்ளே நீ பதில் சொல்லியே ஆகணும்னு உங்கள் ஊர் கோர்ட்டு சொல்லிருச்சு. நீ இப்போ என்ன இதன்யாகும்? இப்போ என்ன பண்ணுவ ஐயா? இப்போ என்ன பண்ணுவ? இப்போ திருப்பி இன்னொரு நாட்டு மேலே, சிரியா மேலே ஏதாவது ஒரு நாட்டு மேலே குண்டை போட்டு இன்னொரு 3 மாதத்துக்கு இல்லை, இன்னொரு 6 மாதத்துக்கு, இன்னொரு 1 வருஷத்துக்கு இழுத்து போட. அப்படி தானே சொல்லி இழுத்து போட வச்சுருக்கீங்க, அப்படி தானே செஞ்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் 2 நாட்டு மேலே குண்டு போட்டு இன்னும் கொஞ்சம் காலந்தாமதப்படுத்துமான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா எங்கே யாருக்கு ஆஜராக சொல்கிறாங்களோ, பதில் சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். ஏன்னா நிறைய ஊருங்கள் அப்படி தான் நமக்கு பக்கத்துலேயே தான் நடக்குது. நீதிபதி ஏதாவது நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னாக்கா நீதிபதியை தூக்கிடுறது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாகு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஊரில் சட்டங்கள் எல்லா ஊர்லேயும் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் கடைபிடிக்கணும்ல. நம்ம ஊரில் தான் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. நம்ம நமக்கு நீதிபதிக்கு நெருக்கடி கொடுப்போம். நீதிபதியவே நம்ம க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவோம். பொதுவாக சொல்கிறேன், நான் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே, தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நடக்கிறது தானே, அது மாதிரி சொல்கிறேன் நான். அதனால் நெத்தன்யாகு இன்னும் 2 வாரத்தில் நீங்கள் ஆஜராகணும். அது கூட சேர்த்து இந்த கொன்னீங்க பார்த்தீங்களா, 50,000 பேருனே வச்சுக்கோங்க. குறைந்தபட்சமாக காசாவில் பாலஸ்தீனத்தில் கொண்டது 50,000 பேர். அதாவது உங்களுக்கு நாடு கொடுத்து, இடம் கொடுத்து, உங்களை வாழ வைத்த ஒரு இனத்திற்கு நீங்கள் செய்து கொடுத்த பதிலடி, நீங்கள் செய்து கொடுத்த ஒரு கைமாறு அப்படின்னு தான் வச்சுக்கணும். உங்களுக்கு நாடு கொடுத்து, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, உங்களுக்கு ஒரு நாட்டாக்கி உங்களை வாழ வைத்து, நீங்கள் 1948 49 நீங்கள் எல்லாம் அடித்து விரட்டி அதை இங்கே
தங்குறதுக்கு இடம் இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருந்துட்டு, கடைசியில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்ததுக்கு நீங்கள் செய்த கைமாறுக்கு நீங்கள் திருப்பி செய்த கைமாறு கிட்டத்தட்ட 50,000 பேர் 1,00,000 பேர்த்துக்கு மேலே இந்த சண்டையில், இப்போ முடிஞ்ச சண்டையில், இப்போ இதுக்கு முன்னாடியில் போய் போய் அப்பப்போ போய் டம்முக்கு டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பீங்களே, அதுலலாம் எவ்வளோ பேர் இருந்தாங்கங்கிறது கணக்கு இருக்குது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த 50,000 பேர்த்தோடைய அந்த பாவம் இருக்குது பார்த்தீங்களா ஐயா, இந்த பாவம் எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை கர்ப்பிணிகள், எத்தனை எத்தனை பேர் கை கால் முடியாதவங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்கல்ல. சரி, நீங்கள் அடித்ததுக்கப்புறம் செத்தவங்கெல்லாம் போக உயிரோட பிழைச்சவங்க, கை கால் போனவங்க, கண் போனவங்க, கால் போனவங்க, தலையில் அடிபட்டவங்க, மூஞ்சில் அடிபட்டவங்க, விகாரமான தோற்றத்தை அடைந்தவர்கள், இவங்களுடைய பாவமெல்லாம் அவங்கள சும்மா விட நினைக்கிறீங்களா? நிதன்யாகு உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் அதான் நிலைமை, எல்லா பாசிசவாதிகளுக்கும் அதுதான் நிலைமை. தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு உயிரை துன்புறுத்துவது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயங்கிறத உங்களுக்கு இயற்கை உணர்த்தும், உங்களுடைய நீதிமன்றம் உங்களுக்கு உணர்த்தும். உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு மட்டும் இல்லை, ஜீவராசிகள், இன்னொரு ஜீவராசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீவராசி இன்னொரு ஜீவராசியை துன்பப்படுத்துறது, அதுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பாசிசவாதிகள், சர்வாதிகாரிகள் அனைவருக்கும் தண்டனை கிடைக்கும். இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். நன்றி, வணக்கம்.